கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கனமழை பெய்தபோது புளியமரத்தின் கீழ் ஒதுங்கிய ஓய்வு பெற்ற தலைமை காவலர் உட்பட 2 பேர் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிராஜன். ஹரிராஜன், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் பதிவிடலாம். வணக்கம் மேடம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் லேசான தூறல் இருந்தது. இந்த நிலையில் இன்று மதியத்திலிருந்து தொடர்ந்து கனமழையானது பெய்து வந்தது. இதன் காரணமாக உளுந்தூர்பேட்டையில் அருகே உள்ள பாலி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர் காசிலிங்கம் என்பவர் அவரது பேரன் சூர்யா என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வந்தார். அதே வழிப்பாதையில் களமருது கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் ராமர் என்பவர் வந்து கொண்டிருந்தார். இவர்கள் இருசக்கர வாகனத்தில் வரும்போது கனமழை பெய்ததால் அவர்கள் உளுந்தூர்பேட்டை திருச்சி சாலையில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அருகில் உள்ள ஒரு புளிய மரத்தடியில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென மின்னல் தாக்கியதில் காசிலிங்கம் மற்றும் ராமர் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதில் சூர்யா என்ற இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் அவர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து தற்போது ஏறக்குறைய மின் விநியோகம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள கந்தசாமிபுரம், கீரனூர் வடக்கு காலனி, தெற்கு காலனி, அன்னை சத்யா தெருவு, நீதிமன்ற வளாகம் அந்த பகுதியில் மட்டுமின்றி அருகில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக வெகுவாக மின் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஹரிராஜன்.